அனைவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தனபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கு எனது தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த அழகம்மாள் கலையின் உலக இலக்கிய அமர்வில் இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை தொடங்க விரும்புகின்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இருக்க உமாமகேஸ்வரி மேல்நிலைப் பள்ளியில ஒரு 30 ஆண்டுகள் கணித ஆசிரியராக பணியாற்றியவன். இன்னும் சொல்ல போனா அந்த பள்ளிக்கூடத்திலே படித்த மாணவன் நான். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் 7 ஆண்டுகள் அதே பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். திரும்ப அதே பள்ளிக்கூடத்துல பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்காங்க. பணியாற்றிட்டு இருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடிங்க ஒரு நாள் வகுப்புல எனக்கு ஃப்ரீ பீரியடு. அப்போ என்ன செய்வோம்னா அந்த ஆசிரியர் ஓய்வறையில அமர்ந்து பேசிட்டு இருக்கிறது வழக்கம். அப்ப வரும்போது அங்க உடற்கல்வி ஆசிரியர் ஒருத்தர் நடராஜன், ராஜமணி ஐயாவெல்லாம் தெரியுங்கள, நடராஜன் என்ற ஆசிரியர் இப்ப அருகில் உள்ள இரும்பு தலையை சார்ந்தவர். இரும்பு தலைன்னா அவர் தான் இரும்பு தலை, இரும்பு தலைன்னா அவர் தான் நடராஜன் தான். அது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஊருக்காக 24 மணி நேரம் பாடப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். அந்த ஊர்ல எந்த நல்லது நடந்தாலும் சரி, எந்த கெட்டது நடந்தாலும் சரி, அவரு தான் முன்னாடி நிற்பார். ஐயா அண்ணாதுரை சார் வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்கூல்ல உடற்கல்வி இயக்குனர். அவங்க உடற்கல்வி இயக்குனராக அந்த ஓய்வு பெற்றவங்க. அவரு கீழே நடராஜன் ஐயா உடற்கல்வி ஆசிரியரா இருந்தாங்க. அவங்க அந்த இரும்புதலை கிராமத்துக்கு எல்லாமே அவர் தான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தாங்க துரப்பள்ளின்னு, அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நல்லதா. அதற்கு பிறகு இவரு தான் அந்த கிராமத்துல நடக்கிற எல்லாத்துக்கும். நம்ம எல்லாம் கூட சில நேரத்துல அசந்து விடுவோம். தினமும் பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மெடிக்கல் காலேஜ்ல நிற்பார். ஒரு ஆள் ஒருத்தன் அடிப்பட்ட ஆஸ்பத்திரி சேர்த்து நிக்கிறேன் பாரு. யாராவது ஒருத்தன் சாலை விபத்துல இறந்துட்டாங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த பாடியை கொண்டு வீட்டுல கொடுக்குற வரைக்கும் கூடவே இருப்பார். அது மாதிரி அனைத்து பணிகளையும் பார்க்கக்கூடியவர் அவர் நடராசன்ங்கிறது எனக்கு நெருங்கிய நண்பர். அவரும் நானும் அவருக்கும் அன்னைக்கு ப்ரீ பீரியட்னு அந்த ஆசிரியர் ஓய்வறையில பேசிட்டு இருக்காங்க. சரியா சொல்லணும்னா 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் நாள் பேசிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொன்னாருங்க, நாளைக்கு நான் லீவு ஜெயக்குமார் சார் சொன்னார். என்ன சார் நாளைக்கு வேலை, எதுக்கு லீவு போறீங்கன்னு. என்னோட மச்சின பொண்ணுக்கு திருமணம், அதனால திருமணத்துக்கு போறேன், அதனால நாளைக்கு விடுமுறைன்னாரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க மச்சின பொண்ணுங்க? அவங்க MA PhD படிச்சிருக்காங்க. அவரோட மாப்பிள்ள வெற்றிவேல் முருகன் ஒருத்தர் பார்த்துருப்போம். அவர் தருமபுரி மாவட்டம் சேர்ந்தவர். அமெரிக்கா வரைக்கும் போய் PhD பண்ணவர் அவரு. அவர்தான் பேசி முடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பேசிட்டு சொன்னாரு, முதல்ல ஒரு முட்டை தூக்கி போட்டார். இந்த மாப்பிள்ள பார்த்துருக்கோம்லங்க வெற்றிவேல் முருகன், அமெரிக்காவுக்கு போய் PhD வரைக்கும் பண்ணார்ல, அவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது. பிறந்ததுல இருந்து ஒரு பார்வை கிடையாது. எனக்கு ரொம்ப தூக்கி, எப்படி சார் அது பிறந்ததுல இருந்தே கண் பார்வை இல்லைங்கிறீங்க, எப்படி அவரு போய் PhD பண்ணாருங்க, இவ்வளவு படிச்சாருங்கிறீங்களேன்னு அவர்கிட்ட வியந்து கேட்டுட்டு இருந்தேன். முதல்ல உங்களால அவரை பத்தி ஒரு குறிப்பை சொல்லிடுறேன். அவரோட பேர் வெற்றிவேல் முருகனுங்க. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கோட்டப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர். அவங்க அப்பா எவ்வளவோ கனவோட இருந்தாரு, தனக்கு பிறந்த பிள்ளைய பாக்குறாரு, பிறந்ததுக்கு அப்புறம் தெரியுது கண் பார்வையே கிடையாது. இருந்தாலும் அவங்க அப்பா அசந்து போல, கண் பார்வை இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அவனை சொந்த கால நிறுத்தணும்ங்கிறதுல குறியா இருந்தாரு. அவர் அந்த ஊர்லயே படிக்க வைக்கிறாரு. பள்ளி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு மதுரையில அமெரிக்கன் காலேஜ்ல கல்லூரி படிப்பு MA வரைக்கும் படிக்கிறாரு. MA வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டுங்க MPhil பண்ணணும்னு ஆசை. நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், இங்க இருந்து டெல்லி போய் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில MPhil பண்றாரு. கண் பார்வை கிடையாது, தனியா தான் போறாரு, தனியா தங்கியிருந்து MPhil பண்றாரு. MPhil பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆசை, நமக்கு IAS பரீட்சை எழுதணும்னு ஆசை. முதல்நிலை தேர்வு எழுத போறாரு. போய் அறையில உட்கார்ந்துறாரு. தேர்வுல கேள்வியை பார்க்க அவரால் அதுக்கு விடையே சொல்ல முடியல. ஏன்னா இவரு கண் பார்வை இல்லாதவர். இவருக்கு சில கேள்வி கேட்டாதான் புரியும். கண்ணால் காணுகிற காட்சியை பத்தி, அதை பத்தி சொல்ல, இதை பத்தி சொன்னா இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அவருக்கு அது மாதிரி சொல்றாரு. அவரு எங்களை மாதிரி உடல் நல்லா குறைபாடு உள்ளவங்களால விடையே சொல்ல முடியாத கேள்விகள் வந்துருச்சு அதுல சொல்லிட்டு அந்த அறையிலே உட்கார்ந்து தேம்பி அழுகுறாரு. அழுதுட்டு வெளியில வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் பாக்குறாரு, நமக்கு IAS ஆகணும்னு நினைச்சோம், நம்மளோட கனவு நிறைவேறல.
அடுத்தது என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து ஒரு PhD பண்ணணும், டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறார். அது குடும்ப சூழ்நிலை இடம் கொடுக்கல. இவர் போய் டெல்லி வரைக்கும் போய் படிச்சதே பெரிய விஷயம். அப்ப என்ன செய்யறாரு, எங்க நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், கல்வி உதவித்தொகை கிடைக்கும் நினைச்சு ஒவ்வொரு அப்ளை பண்றாருங்க. அமெரிக்காவில் இருக்க போர்டு நிறுவனத்துல இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தர்றேன், நீ வந்து PhD பண்ணுங்கன்னு சொல்லி அனுமதி தர்றாங்க. அதற்காக என்ன செய்யறாருங்க, ஒரு தனி மனிதனாக பிறந்ததுல இருந்தே கண் பார்வையே இல்லாத ஒரு மனிதர் இங்கேருந்து விமானம் ஏறி அமெரிக்காவுக்கு போறாரு. தனியாளா தான் போறாரு. ஸ்காலர்ஷிப் ஒரு ஆளுக்கு தான், குடும்பத்துல யாரையும் அழைச்சிட்டு போக முடியாதுங்க. தனி ஆளா போய் அமெரிக்காவில் இறங்கி நியூயார்க்ல ஒரு கல்லூரியில சேர்றாரு. ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் தங்குறாரு. 2வது மாடியில இவருக்கு வீடு ஒதுக்கி தர்றாங்க. அங்க தங்குறாரு. தங்கிக்கிட்டு தனக்கு வேண்டிய 3 வேளை உணவையும் அவரே சமைச்சுக்கிறாரு. எனக்கு ஊருக்கு போனது வந்து கூட பிரசத்துல எப்படி ஒரு மனுஷன் கண் பார்வையே இல்லாத ஆளு 3 வேளை உணவை சமைச்சு சாப்பிட்டுருப்பாருன்னு நினைச்சு பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் ஊருக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு, அப்ப எனக்கு சாப்பாடு தேவை, அதனால எங்க அம்மாட்டே வந்து எப்படி சமைக்கணும் கத்து கொடுன்னு கேட்டு இங்க எல்லாம் கத்து கொடுத்து மளிகை சாமான்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நான் அமெரிக்காவுக்கு போனேன். போய் 3 வேளை உணவையும் அவரே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு 2வது மாடியில இருந்து ஒவ்வொரு நாளும் கீழே இறங்கி வந்துங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க ட்ரெயினை பிடிச்சி அதுல ஒரு 20-30 நிமிடம் பயணம் செஞ்சு திரும்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி இவர் படிக்கிற காலேஜ் நியூ ஸ்கூல் யூனிவர்சிட்டி, நியூயார்க்ல இருக்க நியூ ஸ்கூல் யூனிவர்சிட்டிங்கிற காலேஜுக்கு இவர் நடந்து போறாரு. அதுக்கப்புறம் முதல் 2-3 நாள் அவருக்கு சரியா புரிபடல. அப்புறம் போய் கல்லூரி நிர்வாகம் சொன்னோன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அமெரிக்க சாலைகளை பத்தி இவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் ரோடுனா எப்படி இருக்கும், நீங்க எப்படி போகணும், என்னென்ன வசதி இருக்கு, இந்த மாதிரி வெளியே பார்வையற்றவர்களுக்கு நீங்க எப்படிலாம் அதை பயன்படுத்திக்கலாம்னு அவருக்கு ஒரு 2-3 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. நம்மள மாதிரி கண்ணு தெரிஞ்சாலும் மாதிரி போயிட்டு வராருங்க. கல்லூரிக்கு போயிட்டு வராருங்க. கல்லூரியில போய் PhD பண்றாரு. அவர் எடுத்துட்ட தலைப்பு என்ன தெரியுங்களா, அவர் சமூகவியல். அவர் எடுத்துட்ட பொது தலைப்பு சமூகவியல் நோக்கில் இந்து மதம், ஆணாதிக்க தத்துவமும் சமூகமும் பொது தலைப்பு எடுக்கிறாரு. அதுல ஒரு சப்டைட்டில், ஒரு சின்ன ஒரு இயல், முக்கியமான இயல் என்ன, சென்னையில் உள்ள தமிழ் பார்ப்பன சமுதாயத்தில் பெண்களின் சூழல்கள். சென்னையில் உள்ள தமிழ் பார்ப்பன சமுதாயத்தில் பெண்களின் சூழல்கள் தலைப்புல தன்னோட முனைவற்பட்ட ஆய்வு செய்யறார். இன்னைக்கு நம்ம பிராமண பத்தி என்னன்னு பேசுறாங்க, ஆனா அதுலயும் தாழ்ந்த நிலையில நிறைய பேர் இருக்காங்க. அதை இவர் படிச்ச காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் சொல்றாங்க, முதிர் கன்னிகள்னு. அது வந்து பிராமின்ஸ்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க. வசதி இல்லைன்னா அவங்க தூக்கி விடுறது கூட ஆள் இருக்காரு. அது மாதிரி காலகட்டத்துல அந்த பிராமின் பெண்களை பத்தி ஒரு முனைவற்பட்ட ஆய்வு பண்றாருங்க. இது மாதிரி மனுஷனுக்கு தான் நான் என்னோட மச்சன பொண்ணை கொடுத்துருக்கேன்னு துரை நடராஜன் சார் சொன்னார் எனக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அதெல்லாம் ரைட்டு சார், எப்படி எம்ஏ பிஎட் படிச்ச பொண்ணு எப்படி அந்த பையனை கண் பார்வை இல்லாதவரை திருமணம் செய்ய சம்மதிச்சிச்சு, அது ஒரு பெரிய மனசு வேணும் சார்னு சொன்னேன். அப்பதான் அவர் அடுத்த பொண்ணு போய் போட்டாரு, அந்த பொண்ணுக்கும் கண் பார்வை கிடையாதுங்க. பிறந்ததுல இருந்து அந்த பொண்ணு கண் பார்வை கிடையாது, ஆனா எம்ஏ பிஎட் படிச்சிருக்கு. எப்படி சார் அது? 2 பேரும் கண் பார்வை இல்லாத 2 கணவன் மனைவியா இருந்தாலும் 1008 பிரச்சனை வீட்டுல சில நேரத்துல அடிக்கடி சண்டை வரைக்கும் போது 2 பேருமே கண் பார்வை இல்லைங்கிறீங்க, எப்படி உங்க குடுத்தம் நடத்துவாங்க? இல்ல சரியா வரும், நான் மாப்பிள்ளை வீட்லயும் பேசிட்டேன், பொண்ணு வீட்லயும் பேசிட்டேன், மாப்பிள்ளைகிட்டையும் பேசியிருக்கோம், பொண்ணு வீட்டையும் பேசியிருக்கோம். ஒரு கண் பார்வை தெரிந்தவர், ஒரு கண் பார்வை தெரியாதவர், அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சா எப்படி இருப்பாங்களோ அதை விட இவங்க ஒத்துமையா இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் கஷ்டம் அடுத்தவங்களுக்கு தெரியும். அதனால இவங்களோட பிரச்சனை வரதே வாய்ப்பு இல்லை, நல்லா இருப்பாங்கன்னு நம்புறோம் நாங்க. அதனாலதான் அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொன்னாருங்க. இதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு. சார் நாளைக்கு கல்யாணத்துக்கு நானும் வரேன்னு. பழையா இருந்தாலே அவர் செய்தி சொன்னதுனாலதான், சார் வாங்க நீங்க எல்லாம் வாங்கினாரு. உடனே அன்னைக்கு சாயந்தரமே தலைமை ஆசிரியரை பார்த்து நாளைக்கு ஒரு தச்சல் கொடுங்க சார்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில 7:30 மணிக்கு என்னோட 2 வீலர் எடுத்துட்டு சாய்மலைக்கு போயிட்டேன். சாய்மலையில அம்பாள் சன்னதியில திருமணம் 2 பேத்துக்கும். அந்த திருமணத்துக்கு போய் தான் இந்த வேல்முருகனையும் நித்யாவையும் முதலாக நேர்ல பாக்குறேன். அப்ப வேல்முருகனுக்கு பக்கத்துல அவரோட தங்கச்சி நிக்கிறாங்க, செந்தமிழ் செல்வின்னு. அவங்க இடைநிலை ஆசிரியர், அவங்களுக்கும் கண் பார்வை இல்லை, பிறந்ததுல இருந்தே கண் பார்வை இல்லை. அப்படி அவ்வளவு லட்சணமா இருக்காங்க. டீச்சரா வேலை பார்க்க சொல்றாங்க இடைநிலை பள்ளியில, அவங்களும் கண் பார்வை இல்லைங்க, அவங்களும் நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது, எப்படி இது மாதிரி இருக்காங்க இவங்க.
ஆனா அவங்கள பாக்குறாங்க, அந்த முகத்துல வந்து யாருக்கும் சோர்வே கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவு சந்தோஷமா திருமணம் நடக்குது. திருமணத்துல பக்கத்துல இருந்து ஒரு நடராஜ் வந்து அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளையோட அறிமுகப்படுத்தி வைக்கிறார். என்னோட நண்பர் ஜெயக்குமார் வந்திருக்காருன்னு, வாங்க சார்னு என்ன கூப்பிட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருக்காரு. கோயில்ல திருமணங்கிறதுனாலங்க இந்த கோயில நம்ம போய் தாலி கட்டிட்டு வந்துட முடியாது. அங்க ஒரு பதிவேடு வச்சிருக்காங்க. அந்த பதிவேட்டுல வந்து திருமணம் நடந்தது பதிவு செய்யணும், நம்ம கையெழுத்து போடணும், குடும்பத்துல கையெழுத்து போடணும். அப்போ ஒரு பதிவேட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் பாக்குறேன், இவரு கண்ணு தெரியாது, இவரு பிரெய்லியன் முறையில படிக்கிறவரு, இவர்கிட்ட கொண்டாந்து நோட்டை கொடுக்குறாங்களே, என்ன செய்ய போறான்னு நினைக்கும் போது பெண்ணை வாங்கி கையெழுத்து போடுறாங்க மனுஷன். எப்படி இவருக்கு ஆனா அவனை எப்படி தெரியும், ஏபிசிடி இவருக்கு எப்படி தெரியும், அந்த எழுத்தே தெரியாது, எழுத்து எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு இவங்க எல்லாம் பிரெய்லியன் முறையில எழுத்து தடவி படிச்சுட்டு இருக்கவங்க தானே தவிர இவரு எப்படி கையெழுத்து போறாருன்னு பார்த்தாங்க. இவங்க சார் பேனா வாங்கினாரு, பேனா வாங்கி எங்க கையெழுத்து போடணும் அவங்க கேட்டாரு. அதுல வந்து வச்சா இருப்பாருங்க. வச்சுட்டு என்ன செய்யாருங்க, இந்த 2 விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 விரல அவங்க என்ன பண்ணாரு, இந்த பேனாக்குள்ள சொல்லிட்டார். அப்ப என்னாச்சுன்னா, தான் கையெழுத்து போட வேண்டிய இடம் அங்க எல்லை கிடைச்சு போயிடுச்சு. மேல ஒரு கோடு, கீழே ஒரு விரல் இருக்கு. அந்த உள்ள கையெழுத்து போடணும் தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில இந்த 2 கோடு நோட்டு 4 கோடு நோட்டு எழுதிட்டு வந்துட்டீங்களா, அதே மாதிரி அந்த 2 கோடுன்னு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள கையெழுத்து போறாரு. எப்படி சார் கையெழுத்து போட்டீங்க? இல்ல, நாங்க படிச்ச பார்வையற்றோருக்கான பள்ளியில எங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கையெழுத்து சொல்லி போடுறது சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஏன்னா பிரெய்லிலேயே இருந்தோம்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு கல்யாணம் பதிவு பண்ணணும், ஒரு இடம் வாங்குறோம் பதிவு பண்ணணும்னா கையெழுத்து போடணும் இல்லையா, கையெழுத்து தானே அவசியம். அதனால எங்களுக்கு கையெழுத்து போடுறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, நாங்க கையெழுத்து போடுவோம்னு சொன்னாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு 15 வருஷமா பிளாக் எழுதிட்டு இருக்கேன், கலந்தை ஜெயக்குமார்ங்கிற பேர்ல. நான் எங்க போனாலும் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயத்தை பார்த்தேன்னா உடனே அதுல ஒரு கட்டுரையா எழுதிடுவேன். இந்த வெற்றிவேல் முருகன் நித்யாவோட சேர்ந்து எழுதிட்ட படத்தெல்லாம் போட்டு என்னோட பிளாக்ல ஒரு பதிவு எழுதுனேன். அது கொடுத்த தலைப்பு வந்து இருளில் இணைந்த இதயங்கள்னு தலைப்பு போட்டுங்க. அந்த ஒரு கட்டுரை எழுதி அந்த இதெல்லாம் போட்டேன், அந்த பதிவு செஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேல பார்த்தாங்க. அந்த பிளாக் எழுதி முடிக்கும் போது என்ன பண்ண, அதை முடிக்கணும் இல்லைங்க, இவங்க 2 பேருக்கும் கண் பார்வை இல்லை. அதை எப்படி முடிச்சோன்னாங்க, மணமக்கள் நல்வாழ்வு வாழட்டும், நாளை வரும் வளலை இவ்வுலகை கண்ணார காணட்டும் எழுதி அந்த பிளாக் முடிச்சாங்க. இது ஒரு 4000 5000 பேர் படிச்சாங்க. கிட்டத்தட்ட 100 கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வரும் பின்னாடி, இவங்களை வாழ்த்து அவ்வளவு செய்தி வந்துச்சு. அதுல 2 நாள் இருக்குங்க. 2 நாள் கழிச்சு பிளாக் எல்லாம் எழுதி வாழ்த்துக்கெல்லாம் வந்த 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்துச்சு, இமெயில். நம்ம எல்லாருமே நீங்க இமெயில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இமெயில் யார்கிட்ட வந்துச்சுன்னா வெற்றிவேல் முருகன் எனக்கு மெயில் வந்துச்சு. அவரு கண் பார்வையே தெரியாது, என்னன்னு தெரியாதுன்னு நினைச்சிருக்க நேரத்துல அவர்கிட்ட இருந்து எனக்கு மெயில் வருது. என்னன்னு பார்த்தா, டியர் ஜெயக்குமார் சார் ஆரம்பிக்கிற அந்த மெயில வீன்னு போட்டு பிராக்கெட் உள்ள நித்யா அண்ட் ஐ, கணவர் 2 பேர் சொல்றாரு, வி நித்யா அண்ட் ஐ have read your blog post and are honored to be presented in such a wonderful way. We also humbly accept greetings from other bloggers. அதுல கருத்தா சொன்னாங்கல்ல, வார்த்தை சொன்னாங்கல்ல, அதையும் நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க once again our sincere gratitude to you for positively writing our life history ன்னு போட்டு எனக்கு மின்னஞ்சல் அனுப்புறாருங்க. இவர் எப்படா எனக்கு மின்னஞ்சல் அனுப்புறாருன்னு புரியல. அதை விட பெரிய ஆச்சரியம்னா, அந்த மின்னஞ்சல் அனுப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த மின்னஞ்சல் அனுப்பும் போது அந்த மின்னஞ்சலுக்கு கீழே நம்ம பர்மனண்டா ஏதாவது ஒரு செய்தி நம்ம அனுப்பணும்னு நினைச்சோம்னா இந்த சிக்னேச்சர்னு ஒரு பகுதி இருக்கும்ல, அதுல நம்மள வீட்டு அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், இல்ல அலுவலகம் முகவரி வச்சுக்கலாம், இல்ல நமக்கு பிடிச்ச கொட்டேஷன் ஏதாவது இருக்கும் அதை வச்சுக்கலாம் நம்ம. அப்ப எந்த மின்னஞ்சல் அனுப்புனீங்கனாலும் இந்த கீழே அட்ரஸ் சேர்ந்து போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நீங்க டைப் பண்ண அவசியம் இல்ல, பிக்சடா இருக்கும், லெட்டர் பேட் மாதிரி அது பிக்சடா இருக்கும். அந்த மெசேஜும் சேர்ந்து போயிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு கொடுத்த மின்னஞ்சல் கீழே பாத்தீங்கன்னாங்க இவரோட நியூயார்க் முகவரி இருக்கு, இவர் குடியிருந்த அபார்ட்மெண்டோட முகவரி இருக்கு. அதற்கு மேல ஒரு 4 வரியில ஒரு வெண்பா இருந்துச்சு. நான்மணி கடிகையில இருந்து ஒரு பாட்டு, இப்ப பாடல் எண் 79 போட்டுங்க, ஒரு பாடல் இருக்கு. அதுல பிக்சரா அனுப்புற மெயிலெல்லாம் போயிட்டு இருக்கு. நியூயார்க்ல அனுப்புற மெசேஜ் மின்னஞ்சல்ல நான்மணி கடிகை பாட்டை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அந்த பாட்டை படிச்சு பார்த்தங்க, கொடுப்பின் அசனம் கொடுக்க, விடுப்பின் உயிர் இடையீட்டை விடுக்க, எடுப்பின் கிளையுள் அழிந்தார் எடுக்க, கெடுப்பின் வெகுளி கெடுத்து விட. கொடுப்பின் அசனம் கொடுக்க, விடுப்பின் உயிர் இடையீட்டை விடுக்க, எடுப்பின் கிளையுள் அழிந்தார் எடுக்க,
கெடுப்பின் வெகுளி கெடுத்து விடல் இருந்துச்சு. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அந்த வெகுளிங்கிற வார்த்தைன்னா கோபம்னு தெரியும் எனக்கு, அது கூட தெரிஞ்ச தவிரங்க வேற எதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. இல்லைன்னா நம்மள அர்த்தமே புரியலையே நமக்கு. கண்ணு தெரிஞ்ச நமக்கு அர்த்தம் தெரியல, கண்ணு தெரியாதால அர்த்தம் தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு என்ன பண்ண தெரியல. எனக்கு ஞாபகம் வந்து எங்களோட ஆசிரியர் புலவர் கோ பாண்டுரங்கன் இருக்காங்க. ஐயா அர்த்தம் எல்லாம் தெரியும். ரொம்ப நான் படிக்கும் போது எனக்கு ஆசிரியராக இருந்தவர். பின்னாடி அதே பள்ளிக்கூடத்தில் சேரும்போது எனக்கு சக ஆசிரியராக இருந்து நல்லா ஊக்குவிச்சவர். அவருக்கு உடனே அலைபேசியை எடுத்து அவர் கூப்பிட்டேன். சார் இது மாதிரி ஒரு பாட்டு நான்மணி கிடைக்கிற பாட்டு, இதுக்கு என்ன முதல்ல எனக்கு அர்த்தம் சொல்லுங்க நீ கேட்டு பாட சொல்லுங்க. பாட்ட சொன்ன அவர் சொன்னார், அவரு கொடுப்பின் அசனம் கொடுக்க. நான் அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவருக்கு எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சுன்னா உணவை கொடு, சாப்பாடு கொடு அவனுக்கு. விடுப்பின் உயிர் இடையீட்டை விடுக்க. எதையாவது ஒண்ணு விடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உயிர் மேல உள்ள பற்றை விடுங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது பிடிக்காதவனை விட்டுவான்னு சொன்னோன்னா என்ன செய்வாங்க, நம்மளால செருப்பை ஒத்து போட்டு வந்துருவாங்க. சாமிக்கு செருப்பை ஒத்து போறான்னு அடுத்த நாள் போறதுக்கு சாமிக்கு செருப்பு கிடைக்காத மாதிரி செருப்பை ஒத்து போட்டு வருவாங்க. இல்ல நான் வந்து அசைவம் சாப்பிடுவேன், அந்த பழக்கத்தை விடுறேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சாமிகிட்ட ஒரு கண்டிஷன் போட்டு வருவாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான்மணி கேட்டீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு விடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உயிர் மேல் உள்ள பற்றை விடுக. எடுப்பின் கிளையுள் அழிந்தார் எடுக்க. யாரையாவது உயர்த்தணும்னு நினைச்சீங்க, உதவணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, உங்க உறவினர்கள்ல ரொம்ப ஏழ்மையா இருக்காருல்ல ஒருத்தர், அவரை பார்த்து அவரை வாழ்க்கையில நல்லா தரத்தை உயர்த்தி விடுங்க. அடுத்ததுதான் கெடுப்பின் வெகுளி கெடுத்து விடல். எதையாவது கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுல கோபத்தை கெடுத்துருங்க, அந்த கோபத்தை இல்லாம ஆக்கிடுங்க. இந்த பாட்டை மனுஷங்க நான்மணி கடிகை பாட்டை தன்னோட இமெயில் எழுதியிருந்தாருங்க. இதை பார்த்ததுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் செஞ்சாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இதே துரை நடராஜ் சார் எனக்கு போன் பண்ணார். சார் அந்த வெற்றிவேல் முருகனும் நித்யாவும் திருமணத்துக்கு அப்புறம் முதல்ல அப்பதான் இரும்பு தலைக்கு வந்திருக்காங்க. அவர் வந்த உடனே ஜெயக்குமார் சார் நல்லா இருக்காரா, சாரை பார்க்கணும், வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாரு. சார் அதை விட எனக்கு ஒண்ணு வேலை இல்லை சார், அந்த உடனே வரேன்னு சொல்லி குளிச்சுட்டு இங்க ஒரு 25 கிலோமீட்டர் என்னோட 2 வீலர் எடுத்துக்கிட்டு நேரா இரும்பு தலைக்கு போயிட்டாங்க. போனா அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. துரை நடராசன் வீட்டுல இருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி தான் அவர் வீடு, அவரோட மைத்துனர் வீடு தான். அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா வெற்றிவேல் முருகன் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல நித்யா நிக்கிறாங்க. வெற்றிவேல் முருகனோட அப்பா இருக்காரு பக்கத்துல, நித்யாவோட அண்ணன் ஒரு பையன் இருக்காப்புல, அவங்க அப்பா நிக்கிறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு, நான் முதல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தது வெற்றிவேல் முருகனோட தங்கச்சி செந்தமிழ்ச்செல்வி கண் பார்வை இல்லைங்கிறது தெரியும் எனக்கு. அங்க வீட்டுக்கு போனா இந்த நித்யாவோட அண்ணன் கார்த்திக் நிக்கிறாருல்லங்க, அவருக்கு பிறவிலே பார்வை கிடையாது. ஆமா, அவங்க அப்பா அவருக்கும் பார்வை கிடையாது. அந்த குடும்பத்துல அப்பாவுக்கு பார்வை கிடையாது, பையனுக்கு பார்வை கிடையாது, பிள்ளைக்கு பார்வை கிடையாது. 3 பேருக்கு ஒரு குடும்பத்துல பார்வை இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், ரொம்ப எப்படி. ஆனா அவங்க முகத்துல யாரு முகத்துலயும் ஒரு வருத்தமோ எதுவுமே அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க. அவர்கிட்ட போனோன்னே நான் 2-3 மாசமா நிறைய சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. முத அவரை பார்த்தோன்னா அவர்கிட்ட நிறைய பேசணும்னு போனாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல அவர்கிட்ட உட்காந்து வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட முத கேட்டேன், சார் பார்வை இல்லைன்னா பாக்குறது கூட எல்லாம் இருட்டாவே தெரியும் சொல்றாங்களே, அது உண்மையானு கேட்டேன். இல்லைன்னு எனக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து எதுவுமே இருட்டா தெரியாது, எல்லாமே பளிச்சுட்டு வெளிச்சமா தான் தெரியும். எங்களுக்கு இருட்டா தெரியாது. எங்களுக்கு யாருக்கு இருட்டா தெரியும்னா, குழந்தை பிறக்கும் போதே கருவெளியே இல்லாம குழந்தை பிறக்குது பாத்தீங்களா, வெறும் வெள்ளை வெளி மட்டும்தான் இருக்கனால நடுப்புற மையத்துல கருவெளியே இருக்காது. அது மாதிரி பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் எல்லாமே இருட்டா இருக்கும். எங்களுக்கு எல்லாமே வெளிச்சமா இருக்கும். பார்த்தோம்னா எட்டாப்புல யாருக்காலும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படியே ஒரு வெள்ளையா ஒரு பெரிய ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்கிரீன் போட்ட மாதிரி வெள்ளை வெளிச்சமா இருக்கும்னு சொன்னாரு. ஆனா அதே சொன்னாரு, சில பேர் எங்களே சில பேரால அந்த வண்ணங்களை வேறுபாட்டை சில பேரால உணர முடியுங்க, ஆனா எனக்கு முடியாது. என்னால எனக்கு பாக்குறது கூட அப்படியே வெளியில பளிச்சுன்னு தெரியும், எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு அவரு, நம்ம கை ரேகை இருக்குல்லங்க, கை ரேகை வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நமக்கு அது நமக்கு நல்லா தெரியாதனால ரேகை வைக்க சொல்றாங்கன்னு. அவர் என்ன சொல்றாரு, கைரேகை மட்டும் இல்ல, ஒவ்வொரு உடம்புல இருந்து ஒரு வாசனை வரும், நம்ம வேர்வநாத்தம்னு சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க. 100 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா 100 பேருக்கு 100 வாசனை வரும். அந்த 100 வாசனை எனக்கு தெரியுங்கிற. ஒரு தடவை ஜெயக்குமார் நீங்க வந்து பேசிட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா இப்ப வரும்போது
உங்க வாடையை வச்சுட்டு வாங்க ஜெயக்குமார் சார் நான் கூப்பிடுவேன். அந்த உடல் வாசனை எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வேகம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வாசனை வரும். அதை எங்களால உணர்ந்துக்க முடியும். அதை வச்சு நான் செய்வோம்னு சொன்னார். இன்னொன்னு சொன்னாரு, நீங்க நடந்து வரீங்கல்ல சார், நீங்க நடந்து வர்றதுல வர்ற சத்தத்தை வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடப்போம். சில பேர் காலை டக்கு டக்குன்னு நடப்பாங்க. அது நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் எங்களுக்கு மனசுல நிச்சயம் நல்லா பதிஞ்சிடும். நடந்து எங்க பக்கத்துல வரதுக்குள்ளேயே யாரு வர்றாங்கிறது நான் கரெக்டா பேச கூப்பிட முடியும். என்னால அந்த அளவுக்கு முடியும்னு சொன்னார். அப்ப திடீர்னு ஒரு பது வந்துச்சு. நடிகர் விக்ரம் நடிச்ச தாண்டவம்னு ஒரு படம் வந்துச்சு. சில பேர் பார்த்திருப்பீங்க நீங்க. முதல்ல ஒரு உளவுத்துறை அதிகாரியா இருப்பாரு. ஒரு வெடிகுண்டு விபத்துல கண் பார்வை போயிடும். இப்ப லண்டன்ல போய் அதுக்குன்னு இருக்க ஒரு பயிற்சி பள்ளியில சேர்ந்து என்ன செய்வாங்க, ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க. அந்த பள்ளியை காட்டும் போது பாத்தீங்கன்னா சைக்கிளே போவாங்க. கண் பார்வை இல்லாதவங்க சைக்கிள்ல போவாங்க. திருப்பதிலாம் திரும்புவாங்க. நடக்கிறாலே பாத்தீங்கன்னா அவங்களை கண் பார்வை இல்லாதவங்க சொல்லவே முடியாது. அது மாதிரி போவாங்க. அதுக்கு அவர் சொல்றாருங்க, நமக்கு வவ்வால தெரியும். வவ்வால் இரவு நேரங்கள்ல மட்டும்தான் வரும். வவ்வாலுக்கு கண் பார்வை கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அது பறக்கும் போதே வாய் மூலமா ஒரு சத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுல இருந்து வர்ற எதிரொலியை வச்சுக்கிட்டு எய்தாப்புல எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்து பக்கத்துல இல்லைங்க. அதே வேலையை நாங்களும் பண்ணுவோங்கிற. லண்டன் ஸ்கூல்ல கத்துறது உங்க மூலமா வாயில இருந்து ஒரு ஒலி எழுப்ப சொல்லுவாங்க. அதோட எதிரொலியை வச்சுக்கிட்டு நாங்க ரோட்ல பயணிக்கிட்டே இருப்போம். சைக்கிள்ல போவோம். எல்லாம் எங்களால முடியும். அந்த அளவுக்கு நாங்க வாயில இருந்து வர சத்தம் நம்ம காதுல விழுவாரு. நாங்களா சத்தத்தை ஏற்படுத்தி நாங்களே அதை பார்ப்போம். நம்ம இந்தியாவில் அது மாதிரி நடக்க முடியுமா சார் கேட்டேன். எங்களால 10 அடி கூட போக முடியாது. ஏன்னா இந்தியா எப்படி இருக்குன்னா ஒரு வெங்கல கடைக்குள்ள யானை பொந்த மாதிரி இருக்கும். எல்லா பக்கம் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். எங்களால அதை பிரிக்க முடியாது. லண்டன் மத்தெல்லாம் போனோம்னா ஊர் வந்து அமைதியா இருக்குங்க. வெளி சத்தத்தெல்லாம் நாங்க பாட்டு சைக்கிளே போலாம் வரலாம். ஆனா இந்தியாவில எங்களால போக முடியாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த கார்த்திக் அவரோட நித்யாவோட அண்ணன் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பையன் பாத்தீங்கன்னா நான் போன சந்திச்ச சமயத்துல சென்னையில தரமணியில எம்பில் பண்ணிட்டு இருந்தான் அந்த பையன். இப்ப PhD முடிச்சுட்டாப்ல. அந்த பையன் பேசினாப்ல. அவர் என்ன சொல்றாப்ல, அந்த பையன், இந்த பையனுக்கு கண்ணு தெரியாது, இவருக்கும் பார்வை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கும் பார்வை இல்லை. அப்ப இவரு தரமணியில இருக்கிறது இந்த பையன் கார்த்திங்கிற பையன் இங்க இருந்து தஞ்சையில இருந்து ஒரு புகை வண்டியில எக்மோருக்கு போவாப்ல. அப்ப ஏதாவது ஒரு வேலையை வெற்றிவேல் முருகன் சென்னையில இருந்தாருன்னா இவரு அழைக்கிறதுக்கு அவர் வருவாராம் எக்மோருக்கு. அது எப்படிங்க நீங்க எப்படிங்க போறீங்க, 2 பேரும் எப்படி ஒருத்தர் சந்திச்சிக்கிறீங்கன்னு கேட்டேன். நாங்க ஒருத்தர் ரிசீவ் பண்ண போல எங்க நிக்கிறோம், ஏதாவது அடையாளம் சொல்லுவோம், லேண்ட்மார்க் சொல்லு, அதை சொல்லணும்னு சொல்லி அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பிடிச்சுக்கிறோம். நாங்க அவன் அடையாளம் சொல்லுவோம், நம்ம ஒரு அடையாளம் சொல்லுவான். உங்க 2 பேத்துக்குமே பார்வை இல்லையே, நீங்க எப்படி எக்மோர் ஸ்டேஷன்ல அது சத்தம் பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வர சத்தம் மாதிரி வேற எங்கேயுமே கேட்க முடியாது. எல்லாம் ஒரு கலந்த சத்தம் இருக்கும். அதுல எப்படி நீங்க ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார் பாருங்க. என்னோட மைத்துனர் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு எனக்கு போன் பண்ணுவாரு, மாப்பிள்ள வந்துட்டேன். இவர் அங்க இருந்து ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கணுன்னே இந்த வந்துட்டு இருக்காங்க, ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டேன் மச்சான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, 2 பேரும் செல்போன் ஆஃப் பண்ண மாட்டாங்க. செல்போனை இடது காலில் வச்சிருக்கான்னு வச்சுங்களேன், வச்சுக்கிட்டு நகர ஆரம்பிப்பார். அப்ப செல்போன் இடது காலில் வச்சிருக்கும் போது அந்த இடது காதின் வழியாக இவர் ரிசீவ் பண்ண வந்தாலும் மச்சான் அவர் இருக்கிற இடத்துல என்ன சத்தம் இருக்குதோ அந்த இடது காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். வலது காதுல இவர் எங்க நிக்கிறாரோ அந்த இடத்தோட சத்தம் வரும். நிச்சயமா ஒரே சத்தம் ரயில்வே ஸ்டேஷன் பூரா இருக்காது உங்களுக்கு. அப்ப என்ன செய்வாருங்க, அந்த 2 சத்தத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வைப்பாரு. இடது காதுல வர சத்தம் என்ன, வலது காதுல வர சத்தம் என்னன்னு பாத்துட்டுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிப்பார். 2 சத்தம், இடது காதுல வர சத்தம், வலது காதுல வர சத்தம், இது 2ஐயும் அப்படியே கம்பேர் பண்ணிட்டே போனா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னே செல்போன் வழியா வர சத்தமும் வலது காதுல வர சத்தமும் 2 ஒண்ணா இருக்கும். ஆஹா நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். என்ன செய்வாங்க, அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி 2 பேருக்கும் கேப் இருக்கும். அவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளு. அப்ப என்ன சொல்றாரு, மச்சான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் இப்ப ஸ்டிக் போட்டு வர்றேன் சொல்லிட்டு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வரான். கையில ஸ்டிக் வச்சிருக்காங்கல்ல, அது தலையில டக்குன்னு ஒரு தட்டு தருவார். அந்த பையன் நிக்கிறாப்புல மச்சனை, அவர் அங்க ஒரு தட்டு தருவார். அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு எவ்வளவு சத்தம் கட்டினாலும் பரவாயில்லைங்க, அந்த ஸ்டிக் சத்தம் எங்க பாத்தீங்களா, அவ்வளவு சத்தத்துல இருந்தும் எங்களால பிரிச்சு அந்த சத்தத்தை எங்களால கேட்க முடியும். அப்ப 2 தான் தட்டினாப்புல, நான் அவர் எந்த திசையில இருக்காருன்னு நினைச்சிட்டு போயிடுவேன். அடுத்த 2 நிமிஷத்துல போய் என் மச்சனை பிடிச்சிருவேன், கையை பிடிச்சிருவாங்க.
இது மாதிரிதான் எங்க போனாலும் ஒருத்தர் சந்திச்சிருவோம் நாங்க, எங்களுக்கு இதுல எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு சொன்னாரு. அடுத்தது கேட்டேன், நான் ஒரு பிளாக் எழுதுனேங்க, அதை படிச்சேன்னு சொல்லி எனக்கு நன்றி பட்டேன், எப்படி படிச்சீங்கன்னு கேட்டேன். உடனே என்ன பண்ண, திரும்பி நித்யா இப்ப நம்ம லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. அந்த பொண்ணு அது பாட்டு நடந்து போச்சு, கூடத்துல நடந்து போய் எழுத போன, திரும்பி அவங்க பெட்ரூமுக்கு போய் அங்கிருந்து லேப்டாப் எடுத்துட்டு, ஏதோ கண்ணு தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே போகுது. அது பாட்டுக்கு போனாங்க, போய் லேப்டாப் ரூம்ல எங்கேயாவது டேபிள் வச்சிருப்பாரு, மூலையில வச்சிருப்பாரு. அதை போய் அடுத்த நிமிஷம் எடுத்துட்டு வந்து லேப்டாப்பை கொடுத்துருச்சு அவர்கிட்ட. அவரு லேப்டாப்பை ஆன் பண்ணாருங்க, அந்த லேப்டாப் அவர்கிட்ட பேசுது. நம்மளும் வீட்டுல லேப்டாப் வச்சிருக்கோம், நீங்க ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா சத்தம் வரும், பாட்டு கேட்டீங்கன்னா பாட்டு வரும். ஆனா அந்த லேப்டாப் ஆன் பண்ணோடனே அந்த லேப்டாப் வந்து அவருக்கு ஏதோ ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதுக்குன்னு கண் பார்வை எதோட தனியா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அமெரிக்காவில் போனப்போ நான் வாங்கினேன். அதை என் கல்லூரியில் பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதுல போய் என்ன செய்யற, இணையத்துல போய் என்னோட பிளாக் எடுக்கிறாரு. இப்படிதான் சார் கரெக்டா பாத்தீங்களா, ஒரு சத்தம் வந்துச்சுங்க, அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்னால என்ன சத்தம்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த பழைய காலத்துல இந்த கிராம போன் இருக்காது தெரியுங்களா, பெருசா இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சுத்துனுச்சுன்னா நமக்கு பாட்டு தெளிவா காதல புரியும். அதே சத்தத்தை அதிகமா வச்சு அப்படிங்க இருக்கும், அது ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும்ல, அது மாதிரி சத்தம் வந்துச்சுங்க. அதுல இப்படிதான் சார் நான் கேட்போம்னாரு. என்ன கேட்டீங்க, உனக்கு புரியவே இல்லையே என்ன. அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை, அந்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வச்சாருன்னா நம்ம கேட்கிற மாதிரி அந்த பிளாக் நான் என்ன எழுதணும்னா அதை அந்த லேப்டாப் ஒரு படிச்சு சொல்லுது. முன்னாடி சத்தம் கேட்டேன்னா அது என்ன சார்ன்னு அப்ப சொன்னார் பாருங்க, எங்களால ஒரு நிமிஷத்துக்கு 500 வார்த்தைகளை எங்களால் கேட்க முடியும். நம்ம எய்த்தாப்ல இருக்கும்போது சரி சொன்னாலும் சரியா புரியல, இன்னொரு சொல்லுங்க, நானும் 2 தடவை கேட்கிறோம். நம்ம அவர் என்ன சொல்றாங்க, ஒரு நிமிஷத்துக்கு 500 வார்த்தைகளை எங்களால வந்து கேட்க முடியும். ஒரு புத்தகம் முடிச்சீங்கன்னா 2 நிமிஷத்துல படிச்சு போட்டு 500 புத்தகத்தை. அதுக்கு அவர் சொன்ன காரணம், எங்களுக்கு வந்துங்க கவனச்சிதறல்ங்கிறது கிடையவே கிடையாது. அது கண் பார்வை இருக்கவங்க தான் நீங்க ஒண்ணு பாப்பீங்க, மனசுக்கு நினைச்சுட்டு இருக்கவங்களுக்கு. எங்களுக்கு கவனச்சிதறல் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு 500 வார்த்தைகளை எங்களால கேட்டு அதோட பொருளை புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க. போன்ல அப்பப்ப பேசுறீங்களா சார், எப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். பழைய அந்த கீபேட்ல பாத்தீங்கன்னா அந்த 5 இடத்துல 2 ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அந்த கண் பார்வையற்றவர்கள் டயல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்படி செய்றீங்கன்னு கேட்டேன். அவ பொண்ணை திரும்பி போன் எடுத்துட்டு வந்தாரு. அந்த அம்மா போடுச்சு, செல்போன் எடுத்தாங்க கொடுத்துச்சு. செல்போன் ஆன் பண்ணதுங்க, அவர் பதிவு பண்ணி வச்சிருப்பாருல பேரு, அது கடன்னு அந்த செல்போன் படிக்குது. கரெக்டா ஜெயக்குமார் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டு ஓகே பண்றாரு, எனக்கு ரிங் வருது. இப்படிதான் சார் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சொன்னார். அதே மாதிரி சொன்னாரு, நீங்க பிரெய்லி புத்தகம் பார்த்திருக்கேன் சார், நானு எப்படி நீங்க உங்களுக்கு எழுத தெரியும், கையெழுத்து போடுறத நான் பார்த்தேன், வேற எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டேன். நாங்க பிரெய்லி முறையிலேயே எழுதுவோம். நாங்க இது வரைக்கும் லைப்ரரியில பிரெய்லி புத்தகம் இருக்கு சார், பார்த்துருக்கேன், பெருசு பெருசா பார்த்துருக்கேன்னு தவிர அதை எப்படி உங்களால அதுல எழுத முடியும்னு திரும்ப நித்யா என் ஸ்லேட்டை எடுத்துட்டு வந்தார். அந்த அம்மா திரும்ப ரூமுக்கு போய் ஒரு ஸ்லேட் எடுத்து வச்சுங்க, ஸ்லேட்டு, ஒரு பேப்பர், A4 ஷீட் மாதிரி ஒரு பேப்பரு, ஒரு புத்தூசி எடுத்துட்டு வந்துச்சுங்க. அந்த ஸ்லேட்டை பார்த்தோம்னாங்க ஒரு 2 ஓட்டை, 2 துளை இருக்கு, அது கீழே 2 துளை, அது கீழே 2 துளைன்னு மொத்தம் ஒரு 6 துளை, 2 துளையா இருக்கு. இதே மாதிரி அந்த ஸ்லேட்டு பூரா 6 துளையா அப்படியே குரூப்பா இருக்கு. நம்ம ஈஸியா புரிஞ்சுன்னா, நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது கிராஃப் சீட்டு போட்டிருப்போம், நம்ம வரைபடம் வரைஞ்சிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா கட்டமா இருக்கும், ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா 10 கோடு இருக்கும். அது மாதிரி அது கிராஃப் சீட்டு மாதிரியே ஒரு 6 துளைகளா உள்ளது. அந்த பக்கம் பூரா இருக்கு, ஒரு வருஷம், அடுத்த வருஷம் அதே மாதிரி அந்த ஸ்லேட்டு பூரா இருந்துச்சுங்க. அந்த ஸ்லேட்டோட கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா துளை எதுவும் இல்லாம சமமா இருந்துச்சு, ஒரு இரும்பு மாதிரி ஒரு இருந்துச்சு. அதை புசத்தை பிரிக்கிற மாதிரி 2ஆ பிரிச்சாரு. அப்ப மேல இருக்க அட்டையில துளையா இருக்கு, கீழே இருக்கிறது துளையே இல்ல, சமமா இருக்குது. இந்த கொண்டாந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அது 2க்கு நடுப்புற சொருவி அப்படியே மூடுனாருங்க. மேல அட்டையும் கீழே அட்டையும் லாக் ஆயிடுச்சு, பேப்பர் பிக்சரா உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் எழுத்தாணி கையில கொண்டாந்து கொடுத்துச்சு பாத்தீங்களா, அதை எடுத்து ஒவ்வொரு ஓட்டையா குத்தி எழுத ஆரம்பிச்சார். இந்த ஒண்ணுலயே ஒரு 6 துளைகள் இருக்கும். அவங்க இதுல இந்த முதல்ல இதுல குத்துனா இதுக்கு இந்த எழுத்து, 2 ஓட்டையை குத்துனா இந்த எழுத்து, மாத்தி கொடுத்தா ஒண்ணுக்கும் ஒரு அடையாளம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செஞ்சாருங்க. ஆனா வலது பக்கத்துல இருந்து ஓட்டையை போட்டு வந்தாரு. நம்ம படிக்கும் போது எழுதலாம், நம்ம இடது பக்கம் தான். ஆனா வலது பக்கத்துல இருந்து அப்படியே ஒண்ணுன்னா ஒரு பேர சொல்றேன்னு ஓட்ட போட்டு வந்துட்டு அடுத்த நான் திரும்ப வலது பக்கத்துக்கு போய் திரும்ப வலது பக்கத்துல இருந்து ஓட்ட போட்டு வந்தார்.
ஒரு 2-3 வரை எங்களுக்காக எழுதிட்டு என்ன பண்ணாருங்க, அதை பிரிச்சுட்டு நடுப்புற இருக்க பேப்பர் எடுத்து அந்த தலையில பரண்டினார். நமக்கு தெரியும் இந்த பேப்பர்ல ஒரு ஆணியை வச்சுட்டு குத்துனீங்கன்னு வச்சுக்கலாங்க, அடுத்த பக்கத்துல அவங்க ஒப்பிட்டு வருவாங்க. அதுதான் பிரெய்லி. இந்த மேல வந்து ஒப்பிட்டு இருக்கோம்ல, அதை என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு இடது பக்கத்துல இருந்து கரலால தடவுறாங்க, தடவி படிக்கிறாங்க. இவரு அந்த துளையை போடும்போது வலது பக்கத்துல இருந்து வராது. அதை படிக்கணும்னா அந்த பேப்பரை எடுத்து திருப்பி வச்சோம்னா குத்துன பக்கம் உள்பக்கம் போயிடும், வெளிப்பக்கம் அந்த ஆணி குத்துனதால உங்களுக்கு ஒப்பிட்டு இருக்கும் அந்த பேப்பர். அது மேல் பக்கத்துல இருந்தா அதை இடது பக்கத்துல இருந்து தடவி அதை அந்த அம்மா வந்து கடகடன்னு படிக்குது. எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. கண் பார்வையற்றோருக்கான பள்ளிக்கூடத்துல நாங்க அதிகமா அடி வாங்கினது இந்த பிரெய்லி முறையை கத்துக்கிறதுக்கு தான். எங்க வாத்தியார் போட்டு எங்களுக்கு பிச்சு எடுத்துருவார். ஏன்னா அதே ஓட்டதான், அதுல நமக்கு தெரிஞ்ச எல்லா வார்த்தையும் உள்ளடக்கணும். அதுல இதுலதான் நாங்க ஆசிரியர்கிட்ட அதிகமா அடி வாங்கணும் சொல்றாங்க. ரொம்ப வியப்பா இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருனாங்க, அவரு எங்களுக்குன்னு பிரத்யேகமா கண்ணாடி எல்லாம் இருக்கு, பாரியில் இந்த கண்ணாடி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கண்ணாடியை போட்டு ரோட்ல போனோம்னா எயித்தாப்ல ஏதாவது போகிற மாதிரி வச்சுன்னா கூட எங்களுக்கு அந்த சென்சார்ல எங்களுக்கு பக்கத்துல பஸ்ன்னு ஒரு பஸ் சத்தம் வரும்னாங்க, அதை கேட்டு ஒதுக்கி விடுவோம் நாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருக்க என்னை போல இருக்கிற கண்பாடு குறைபாடு உள்ளவர்களுக்கு அதிகபட்சம் ஒரு அவர் சொன்ன கணக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணா போதும், இருக்கிற அத்தனை பேத்துக்கும் அந்த அறிவியல் பூர்வமான உபகரணங்களை வாங்கலாம். நான் வேலையில இருக்கேன், அதனால என்னால வாங்கிக்க முடியுது. மற்றவர்களுக்கும் அரசு அதெல்லாம் வைக்கணும்னு ஒரு வேண்டுகோளை சொன்னாரு. அதை இந்த பிளாக்ல எழுதியிருக்கேங்க. இப்ப பேச போகணும்னு நினைச்சோன்னா 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப அவர் வெற்றிகரமுகன் சார் பேசின அவர் என்னவா இருக்கான்னு சொல்லுங்க. கண் பார்வையே இல்லாதவரு இன்னைக்கு பெங்களூர்லங்க சிஸ்கோ சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில HR ரெக்ரூட்மெண்ட்ல இருக்காரு. HR அந்த கம்பெனிக்கு இவர் தான் ஆள் தேர்ந்தெடுக்கிறார். இவரு கண் பார்வை இல்ல, ஆனா நான் அந்த கம்பெனி இருக்கிறது பெங்களூர்ல சிஸ்கோ சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல HR ரெக்ரூட்மெண்டா இருக்கேன் நான் சொல்லிட்டு நித்யாட்ட போன கொடுத்தாரு. எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா நித்தி, எங்கம்மா இருக்கீங்கன்னு. தர்மபுரியில பண்ணாங்க. தர்மபுரியா சார், அங்க பெங்களூர்ல வேலை பாக்குறாங்க, தர்மபுரி வந்துட்டீங்களா, ஏமா வந்துட்டீங்கன்னு. அவங்களுக்கு 2 பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேரு முத்துக்குமரன், கல்யாணம் ஆன அடுத்த வருடம் பிறந்துட்டாப்ல. அந்த பையனுக்கு நல்லா கண்டு தெரியும். பொண்ணு பேரு கவினையா. 2 குழந்தைகளும் கண் பார்வையோட இருக்காங்க, கண் பார்வையோட பிறந்துட்டாங்க. அவர் என்ன சொன்னாரா, அந்த பையனுக்கு இப்ப நெருக்கி எப்படி ஒரு 11 வயசு 10 வயசுக்கு மேல இருக்குங்க, பொண்ணுக்கும் அப்படி ஒரு 6-7 வயசு இருக்கும். 2 பேருக்கு கண் பார்வை இருக்காங்க. இப்படி ஏதாவது வெளியில போனாங்கன்னா பையனும் பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கன்னா பையன் பணம் கொடுப்பாங்க. அந்த பையன் கல்லாவில பணம் கொடுத்து மீதி எவ்வளவுன்னு எண்ணி பார்த்து அவன் பையில வச்சுப்பான். அது மாதிரி தான் பையனை தயார் பண்ணியிருக்காங்க. இப்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமா பெங்களூர் இல்லாம வேலை எதுக்கு தர்மபுரியில இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைண்ணே, பெங்களூர்ல சேர்ந்தா நாங்க கன்னடம் தான் படிக்கணும் எங்க பிள்ளைங்களுக்கு. நான் என் பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அங்க வழி இல்லை எங்களுக்கு. அதனால தர்மபுரியில ஒரு வீடு பார்த்துட்டு வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். என் பையனும் பொண்ணு இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு தமிழ் வழியில தமிழ் படிச்சுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் தர்மபுரியில இருந்து பெங்களூருக்கு வேலைக்கு போயிட்டு வராருன்னு சொன்னாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அவர் வேலுமணன் சார் போன கொடுமான்னு வாங்கி, சார் ஒரு செய்தி சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க சார்னு. நான் இப்போ ஒரு 6 மாசமா சார் அக்குபஞ்சர்ல ஒரு டிப்ளமா பண்ணுனேன், படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். வீட்டுல அக்குபஞ்சர் கிளினிக் வச்சிருக்கேங்கிறாரு. அக்குபஞ்சர் கிளினிக் வச்சிருக்கேன் சார். என்ன சார் பேரு என்ன? பையன் பேரு முத்துக்குமரன், பொண்ணு பேரு கவினையாங்களா. கவி குமரன் தொழில் சிகிச்சை மையம் வச்சு நான் எங்க ஊர்லயே நான் வந்து அக்குபஞ்சர் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். எப்பெல்லாம் எனக்கு வேலை இல்லையோ, லீவு நாள்ல இருக்கணும், அப்ப அக்குபஞ்சர் கிளினிக் நடத்திட்டு இருக்கேன் என்ன சொன்னாருங்க. ரொம்ப வியப்பா இருந்துச்சு எனக்கு. இதுதான் அவரோட வரலாறு. இதை நான் தொடர்ந்து எழுதிட்டு இருந்ததுல இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைய பேர் விரும்புறேன். அவரோட மைத்துனர் கார்த்திக்னு சொன்னேன். அவர் PhD முடிச்சுட்டாரு. அவர் என்ன செய்யறாருனாங்க, இப்ப நம்ம குந்தவி நாச்சியார் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு எய்தாப்புல கண்ணன் நகர்னு ஒரு நகர். அந்த கண்ணன் நகர்ல 3வது தெருவுல தாய் கரங்கள்னு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துங்க. தாய் கரங்கள்னு ஒரு அமைப்பு அறக்கட்டளை நிறுவி அங்க ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி விடுதி நடத்திட்டு இருக்க. யாருக்குன்னா தன்னை போல கண் பார்வை இல்லாதவர்களுக்கு, கண் குறைபாடு உள்ளவர்கள்லாம் இங்க தஞ்சாவூர்ல ஏதாவது காலேஜுக்கு போனோம்னா தங்கறதுக்கு இடம் வேணுமா இல்லையாங்க. அதனால இவர் ஒரு அறக்கட்டளை தாய் கரங்கள்ங்கிற பேர்ல அறக்கட்டளை ஏற்படுத்தி அங்க அந்த கண் குறைபாடு உள்ள பெண்களுக்கு தங்குற இடம் இலவசம், 3 வேளை சாப்பாடு இலவசம்.
நீ படிச்சா போதுமான அவர் வீட்டை வாடகைக்கு பிடிச்சி இப்ப விடுதி நடத்திட்டு இருக்காரு. யாராவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா பார்க்கலாம். நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறதுனா கூட செய்யலாம். அவர்கிட்ட கேட்டதுல நானு செய்யலாம். ஒரு ட்ரஸ்ட் தான் நடத்திட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு சிறப்பா இருக்காங்க. நம்ம தான் வந்து கண் பார்வையை வச்சுக்கிட்டு நம்ம 1008 பிரச்சனையில இருக்கோம் நம்ம. ஆனா அவங்களுக்கு கண் இல்லைங்கிற அந்த குறையே தெரியாம இன்னைக்கு அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் வாழ்ற உலகத்தை விட்டு அவங்க வேற ஒரு உலகத்துல, ஒரு புதிய உலகத்துல, போட்டி பொறாமைகள் எதுவுமே இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத தெரிவிச்சு கொண்டு இந்த வாய்ப்பளித்த அழகம்மாள் கிளை நூலக அலுவலருக்கும் தனபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.